ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டிடி கிச்சன். இன்னைக்கு கேரளா ஸ்டைல் வறுத்தரைச்ச சாம்பார் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. சாம்பாருக்கு தேவையான காய்கள் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, கேரட், வெண்டைக்காய், முருங்கைக்காய், சேனக்கிழங்கு, வாழைக்காய் எடுத்திருக்கேன். இனி நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு பருப்பை குக்கரில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்குங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி, மஞ்சத்தூள் சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு வேகிறதுக்குள்ளே ஒரு மண்சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருந்த காய்களை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் அரை பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததையும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 1 துண்டு அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை அந்த வறுத்து வச்சது கூட சேர்த்துக்குங்க. இப்போது அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு இருக்கும்போதே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். இப்போது வறுத்து வச்சுருந்த பொருள்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காயை கட் பண்ணி அந்த வளவளப்பு போகிற வரைக்கும் வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டு வெந்துட்டுருக்க காய் கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் முதல்லையே நம்ம காயில் சேர்த்துட்டோம் அப்படின்னா மசிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி வதக்கி சேர்த்துக்குங்க. இப்போது எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு காய் கூட சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலாசி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, கருவேப்பில், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம கொதிச்சிட்ருக்க சாம்பார் கூட இந்த தாளிப்பை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கேரளா ஸ்டைல் வறுத்தரைச்ச சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.